இந்தியன் பேங்க்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி 300 இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ். ஸோ வந்து பெர்மனன்ட் ஜாப். ஸோ பேங்க்கில், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் பெர்மனன்ட் ஜாப் இது. போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இன் JMG ஸ்கேல் 1. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 2, 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இந்தியன் பேங்க் வெப்சைட்லேயே கெரியர் செக்ஷன் இருக்கும், அதில் போய் அப்ளை பண்ணணும். அதை உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்டேட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. மேஜரான வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, அதில் மட்டும் 160 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு ஆப்வியஸாக வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து தமிழ். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுபோக சவுத்தில் இருக்க கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத், இங்கெல்லாம் வந்து ஒரு சில வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 300 போஸ்ட். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாது. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் ஜென்ரலுக்கு இருக்கணும். முக்கியமான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டியை நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மென், அப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 170 வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட். அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் இருக்கும். இதில் வந்து ஷார்ட் நோட்டீஸ், இது வந்து நியூஸ் பேப்பர் ரிலீஸ் ஆன ஒரு ஷார்ட் நோட்டீஸ். பட் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான நோட்டீஸும் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட் இது. இதில் பாட்டம் வந்தீங்கன்னா கெரியர்னு ஒரு மெனு இருக்கும், ஒரு லிங்க், சின்ன லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024, இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கேன் அந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது. கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த பர்டிகுலர் ஜாபோட அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன், ஸ்டேட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸில் கேட்டகரி வைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. SC, ST, OBC, ஜென்ரல், EWS, இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சேலரி டீட்டெயில்ஸ், இது முக்கியமான டீட்டெயில். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 48,480, இதுதான் வந்து பேசிக் பே. அதுபோக ஃபைனல் சேலரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அலவன்சஸ், பெனிஃபிட்ஸ்லாம் சேர்த்து ஃபைனல் சேலரி வந்து 85,920, இதுதான் வந்து மந்த்லி சேலரி. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20யும் மேக்ஸிமம் 30யும் இருக்கணும். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் எனி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட்டில் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்களோட டிகிரி வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி வேலிடான மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கையில் இருக்கணும். ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ், இன்னும் ரிசல்ட் வராத கேண்டிடேட்ஸ், எப்போ வரும்னு தெரியாத கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வேலிடான சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து கையில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்பர் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்க்கு மேலே ஒரு சில கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. பேஜ் நம்பர் 8 வந்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது, முக்கியமான டீட்டெயில்ஸ். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபாலோட் பை இன்டர்வியூ இருக்கும், ரிட்டன் ஆன்லைன் டெஸ்ட்டு அதோட சேர்த்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இனிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ. இதில் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ், அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸு, மீடியம் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் உங்களுக்கு வந்து மீடியம். ஸோ தமிழ் கிடையாது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட்டோட டைம் இருக்குது. இப்போ ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா 60 minutes அலாட் பண்ணுறாங்க. அடுத்து ஜென்ரல், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 minutes தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டைம் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 hours வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 155, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200. ராங் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4 வந்து உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 0.25 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டோட்டல் மார்க்கில் வந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறம் இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வியூக்கான குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 40% வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எடுக்கணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரி EWSக்கு, SC, ST, OBC, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 35% எடுத்தால் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து குவாலிஃபை ஆகலாம். ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 80-20 இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் 80 மார்க்ஸும், இன்டர்வியூவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு 20% மார்க்ஸும். ஸோ டோட்டலாக ரெண்டும் சேர்த்து ஃபைனலாக வந்து ஒரு மார்க் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ உங்களோட ஸ்டேட் வைஸ் உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் உங்களோட மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் இருக்கும். ப்ரொபேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பேங்க்கில் இருக்கும். கன்ஃபர்மேஷன் வந்து அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகும். ஸோ இந்த பேங்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாண்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி பாண்ட் ஐடி கம்பெனிலாம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பாண்டு வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரீசனால் பர்சனல் அல்லது ப்ரொஃபஷனல் ரீசனால் ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 lakhs வந்து நீங்கள் பெனால்ட்டி வந்து பேங்க்குக்கு வந்து பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் சிம்பிளாக வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனெக்சர் 2 இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே நம்ம பார்த்த அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கு வந்து அதுக்கான கண்டென்ட் இங்கே இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதி இந்த ஐ பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பேஸில் உங்கள் நேம் எழுதணும். நேம் எழுதி இதை எழுதி இதை ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது, நார்மல் சிக்னேச்சர் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் வரும். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இதை நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் அதுக்கான அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஃபார் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ, இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1 கீழே இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எந்த சென்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து வேரியஸ் சிட்டிஸ் அண்ட் சென்டர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1, இதில் எக்ஸாமினேஷன் சென்டர், அந்த டெஸ்ட்டுக்கான சென்டர் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 சிட்டிஸை தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். அனெக்சர் 2 நம்ம மேலே பார்த்தது போல் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. அனெக்சர் 2 கிளியராக நீங்கள் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு சிஸ்டமில் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதில் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷனை நல்லா கிளியராக பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்கோட அந்த கெரியர் செக்ஷன் அது நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் மேலே வந்து இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜுக்கு போகும், இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். ஐபிபிஎஸ்சில் இந்தியன் பேங்க்குக்கு இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் இது. இதில் டாப்பில் வந்து இந்த எல்லோ கலர் பட்டன் இருக்கும். இந்த பேங்க்குக்கு ரெகுலராக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் பேசிக் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி, மிஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க, அடுத்த ஸ்டெப்பு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபீ உங்கள் கேட்டகரிக்கு ஏற்றாப்புல பே பண்ணணும். ஆன்லைனில் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். இமெயிலுக்கும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும், அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் இன்டர்வியூ போகிறப்ப அதை கேட்டாங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொண்டு போகணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த யூசர் நேம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், இந்த கேப்சா செக்யூரிட்டி கோடை போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்மிட் கார்டு, ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமெயில் அண்ட் மொபைல்லையுமே நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் இமெயிலாக வரும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.